வணக்கம். புதுவை அரசு பள்ளி கல்வி இயக்ககம் சார்பில் மாநில அளவிலான விளையாட்டுப் போட்டிகளை அமைச்சர் தியாகராஜன் துவக்கி வைத்தார். புதுவை அரசின் பள்ளிக் கல்வி இயக்ககம் சார்பில் 2013-2014 ஆண்டிற்கான மாநில அளவிலான பள்ளி விளையாட்டுப் போட்டிகள் துவக்க விழா உப்பளம் இந்திரா காந்தி விளையாட்டு மைதானத்தில் நடைபெற்றது. பள்ளிக்கல்வி இயக்குநர் வல்லவன் தலைமையில் நடைபெற்ற விழாவில் சிறப்பு விருந்தினராக அமைச்சர் தியாகராஜன் கலந்து கொண்டு போட்டியினை துவக்கி வைத்தார். போட்டியில் புதுவை, காரைக்கால், மாஹே, ஏனாம் ஆகிய பிராந்தியங்களின் 8 மண்டலங்களைச் சேர்ந்த 2000க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பங்கேற்று ஓட்டப்பந்தயம், நீளம் தாண்டுதல், உயரம் தாண்டுதல் என பல்வேறு போட்டிகளில் பங்கேற்றனர். அதில் 1500 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் தவளக்குப்பம் அரசு பள்ளி மாணவி அனிதா முதலிடமும், கூனச்சம்பட்டு அரசு பள்ளி மாணவி லாவண்யா 2ஆம் இடமும் பிடித்தனர். இதனைத் தொடர்ந்து நாளை 29ஆம் தேதியும் பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டு பின்னர் நிறைவு விழாவில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்படுகிறது. புதுவை காங்கிரஸ் சார்பில் கட்சியின் 129ஆம் ஆண்டு விழா மாநில தலைவர் ஏ வி சுப்பிரமணியன் தலைமையில் தலைவர்களின் சிலைக்கு மாலை அணிவித்து இனிப்புகள் வழங்கி சிறப்பாக கொண்டாடப்பட்டது. புதுவை காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் 129ஆம் ஆண்டு விழா மாநில தலைவர் ஏ வி சுப்பிரமணியன் தலைமையில் எதிர்க்கட்சித் தலைவர் வைத்திலிங்கம் முன்னிலையில் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இதனை முன்னிட்டு கட்சி அலுவலகத்தில் கட்சி கொடி ஏற்றப்பட்டு தலைவர்களின் திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. பின்னர் விழாவில் பங்கேற்ற அனைவருக்கும் இனிப்புகள் வழங்கப்பட்டது. விழாவில் முன்னாள் முதலமைச்சர் ராமச்சந்திரன், காங்கிரஸ் பொதுச் செயலாளர் ஏ.கே.டி. ஆறுமுகம், முன்னாள் அமைச்சர்கள் கந்தசாமி, பெத்தபெருமாள், இளைஞர் காங்கிரஸ் தலைவர் இளையராஜா உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து மாநில தலைவர் ஏ வி சுப்பிரமணியன் தலைமையில் சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமி நாராயணன், முன்னாள் அமைச்சர்கள் ஏழுமலை, காந்திராஜ் உள்ளிட்ட பலரும் இருசக்கர வாகனத்தில் ஊர்வலமாக சென்று கடற்கரை சாலையில் உள்ள காந்தி, நேரு சிலைக்கும் மற்றும் புதுவையில் உள்ள அனைத்து தேச தலைவர்கள் சிலைக்கும் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். அதேபோன்று காங்கிரஸ் கட்சியின் 129ஆம் ஆண்டு விழாவினை முன்னிட்டு மாணவர் காங்கிரஸ் சார்பில் மாநில தலைவர் ஜெயதீபன் தலைமையில் பொதுச் செயலாளர் ராஜசேகர் முன்னிலையில் அரசு பொது மருத்துவமனையில் இரத்த தான முகாம் நடைபெற்றது. இதில் திரளான மாணவ காங்கிரசார் கலந்து கொண்டு இரத்த தானம் செய்தனர். புதுவையில் பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்களுக்கு மீண்டும் பணி வழங்கிட நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி சட்டமன்ற உறுப்பினர் நமச்சிவாயம் ஆளுநர் வீரேந்திர கட்டாரியாவிடம் மனு அளித்தார். புதுவை சட்டமன்ற உறுப்பினர் நமச்சிவாயம் தலைமையில் புதுவை அரசால் பணி நீக்கப்பட்ட தினக்கூலி ஊழியர்கள் சங்கத்தினர் சட்ட ஆலோசகர் மருதுபாண்டியன், தலைவர் சரவணன், இளைஞர் காங்கிரஸ் துணைத் தலைவர் சரவணன் ஆகியோர் முன்னிலையில் ஆளுநர் வீரேந்திர கட்டாரியாவிடம் மனு அளித்தனர். அந்த மனுவில் தற்போது ஆளும் அரசால் பணி நீக்கம் செய்யப்பட்ட 4000 ஊழியர்கள் மீண்டும் பணி வழங்கிட கோரி பலகட்ட போராட்டங்கள் நடத்தி வந்த நிலையில் சட்டமன்றத்தில் மீண்டும் பணி வழங்குவதாக முதலமைச்சர் உறுதியளித்தார். ஆனால் இதுவரை பணி வழங்காததால் ஊழியர்களின் குடும்பங்கள் வறுமையில் வாடுவதாகவும் ஊழியர்களின் நலன் கருதி பணி நீக்கம் செய்யப்பட்டவர்களுக்கு மீண்டும் பணி வழங்கிட வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டிருந்தது. அதனை பெற்றுக்கொண்ட ஆளுநர் வீரேந்திர கட்டாரியா சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் பேசி விரைவில் தீர்வு காணப்படும் என்று உறுதியளித்தார். பின்னர் இதுகுறித்து சட்டமன்ற உறுப்பினர் நமச்சிவாயம் கூறுகையில், பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்களுக்கு மீண்டும் பணி வழங்க உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஆளுநர் உறுதியளித்துள்ளார் என்று கூறினார். எனவே மாண்புமிகு முதல்வர் சட்டமன்றத்தில் அறிவித்தபடி கொடுத்த வாக்கை நிறைவேற்றிட வேண்டும் என்றும் வரும் 30ஆம் தேதி கூடும் சட்டமன்ற கூட்டத்திலும் இதுகுறித்து பிரச்சனை எழுப்ப உள்ளதாகவும் கூறினார். மேலும் கோரிக்கை நிறைவேறாவிட்டால் தொடர் போராட்டங்கள் நடத்த உள்ளதாகவும் ஊர் ஊராக சென்று தெருமுனை பிரச்சாரம் நடத்த உள்ளதாகவும் கூறினார். புதுவை அரியூர் சர்க்கரை ஆலை விவசாயிகளின் கோரிக்கைகள் குறித்து இயக்குநர் ராமமூர்த்தி மற்றும் அதிகாரிகள் கரும்பு விவசாயிகளிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். புதுவை அரியூர் பாரி சர்க்கரை ஆலை விவசாயிகள் வெட்டும் கூலி வண்டி வாடகை உள்பட டன் ஒன்றுக்கு 3500 ரூபாய் வழங்க வேண்டும், கரும்புக்கு தேவையான உரம், பூச்சி மருந்து ஆகியவற்றை அரசு நிர்ணயித்த விலையில் தட்டுப்பாடு இன்றி விவசாயிகளுக்கு ஆலை நிர்வாகம் வழங்க வேண்டும் உள்பட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி முதல்வர் ரங்கசாமியிடம் கடந்த வாரம் மனு அளித்தனர். அதனை பெற்றுக்கொண்ட முதல்வர் ரங்கசாமி கோரிக்கைகளை நிறைவேற்றுவது குறித்து விளக்கம் அளிக்க அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். அதன்படி இயக்குநர் ராமமூர்த்தி தலைமையில் அதிகாரிகள் கரும்பு விவசாய பிரதிநிதிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தினர். விவசாயிகளின் கோரிக்கைகளில் 10 கோரிக்கைகளை நிறைவேற்றுவது குறித்து பரிசீலித்து வருவதாகவும் இதுகுறித்து வரும் 10ஆம் தேதி முடிவு அறிவிக்கப்படும் என்று தெரிவித்தனர். அதற்கு கரும்பு விவசாயிகள் 10ஆம் தேதி சாதகமான அறிவிப்பு வரவில்லை என்றால் சர்க்கரை ஆலையை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்துவோம் என்று தெரிவித்தனர். அகில இந்திய எல்ஐசி முகவர்கள் சங்கம் சார்பில் கோரிக்கைகளை வலியுறுத்தி புதுவையில் மனித சங்கிலி இயக்கம் நடைபெற்றது. புதுவை அண்ணா சாலையில் அகில இந்திய எல்ஐசி முகவர்கள் சங்கம் சார்பில் மக்களின் குடும்ப பாதுகாப்பு சேமிப்பான இன்சூரன்ஸ் பிரீமியத்திற்கு சேவை வரி விதிப்பை ரத்து செய்ய வேண்டும், அந்நிய நேரடி முதலீடு 40% உயர்த்துவதை எதிர்த்தும்
மனித சங்கிலி போராட்டம் கோட்ட தலைவர் அன்பரசி ஜூலியட் தலைமையில் நடந்தது. இலை தங்கப்பா துவக்கி வைத்த போராட்டத்தில் கல்விக்குழு தலைவர் ராம்ஜி நோக்க உரையாற்றிட திரளான உறுப்பினர்கள் பங்கேற்று கோரிக்கைகளை வலியுறுத்தினர். நிறைவில் மாநில குழு உறுப்பினர் குணசேகரன் நன்றி கூறினார். புதுவை கொடாத்தூரில் கட்டிய கடனுக்கு மீண்டும் நோட்டீஸ் அனுப்பியதால் அதிர்ச்சியடைந்த கரும்பு விவசாயிகள் கூட்டுறவு வங்கியை முற்றுகையிட்டதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. புதுவை திருக்கனூர் அருகே உள்ள கொடாத்தூரில் உள்ள தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கியில் அப்பகுதியில் உள்ள கரும்பு விவசாயிகள் பெரும்பாலானோர் கடன் பெற்று பயிர் செய்து வந்த நிலையில் கடந்த 2007ஆம் ஆண்டில் முடிந்த கடனுக்கு மத்திய மாநில அரசுகள் அறிவித்த கடன் தள்ளுபடி போக வட்டி மற்றும் அசலை செலுத்திவிட்டனர். ஆனால் செலுத்திய தொகைக்கு வங்கியில் நோட்டீஸ் அனுப்பியதால் அதிர்ச்சி அடைந்த விவசாயிகள் கூட்டுறவு வங்கியை திடீரென முற்றுகையிட்டு போராட்டம் செய்தனர். இதனால் அங்கு பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. தகவல் அறிந்த திருக்கனூர் போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து விவசாயிகளிடம் பேச்சுவார்த்தை நடத்தி வரும் 31ஆம் தேதிக்குள் கூட்டுறவு வங்கி உயர் அதிகாரிகள் வரவழைக்கப்பட்டு பிரச்சினைக்கு தீர்வு காணப்படும் என்று உறுதியளித்தனர். இதனை ஏற்று விவசாயிகள் போராட்டத்தை கைவிட்டனர். இதுகுறித்து விவசாயிகள் கூறுகையில், தற்போது கூட்டுறவு வங்கியிலிருந்து வந்துள்ள நோட்டீஸுக்கும் தங்களுக்கும் எவ்வித சம்பந்தமும் இல்லை என்றும் கடன் முழுவதும் கூட்டுறவு சங்கத்தில் செலுத்திய பிறகு கடன் பைசல் செய்துவிட்டதாக ஆலை நிதி கட்டுப்பாட்டு அதிகாரி NOC அளித்துள்ளதாகவும் இந்நிலையில் கடன் இருப்பதாக நோட்டீஸ் வந்துள்ளது அதிர்ச்சி அளிக்கிறது என்றும் இதுபோன்று பல விவசாயிகள் செலுத்திய கடன் தொகையை கணக்கில் சேர்க்காமல் கையாடல் நடந்துள்ளது. எனவே உயர் அதிகாரிகள் உரிய விசாரணை நடத்த வேண்டும் என்று கூறினர். புதுவை வில்லியனூரில் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியின் 129ஆம் ஆண்டு விழா சட்டமன்ற உறுப்பினர் நமச்சிவாயம் தலைமையில் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. புதுவை வில்லியனூர் சட்டமன்ற தொகுதியில் அகில இந்திய பிரதேச காங்கிரஸ் கமிட்டியின் 129வது ஆண்டு விழா வில்லியனூர் தொகுதி வட்டார காங்கிரஸ் தலைவர் அயூப் தலைமையில் நடைபெற்றது. விழாவில் சிறப்பு விருந்தினராக சட்டமன்ற உறுப்பினர் நமச்சிவாயம் கலந்து கொண்டு முன்னாள் பாரத பிரதமர் ராஜீவ்காந்தி திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் மற்றும் பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கினார். விழாவில் காங்கிரஸ் பொதுச் செயலாளர்கள் சம்பத், ஏகாம்பரம் மற்றும் நிர்வாகிகள், கட்சி பிரமுகர்கள், பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். புதுவை மக்கள் பிரச்சனைகளை தீர்க்க கோரி சுப்பையா இயக்கம் சார்பில் அண்ணா சாலையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. புதுவை அரசு மக்கள் பிரச்சனைகளை தீர்க்க கோரியும் மக்கள் தலைவர் சுப்பையாவின் சிலை பராமரிப்பு வேலை நடைபெற்று வருவதால் இரும்பாலான அந்த சிலையை ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பயன்படுத்தி மாற்ற வேண்டும், மகளிர் மருத்துவமனையில் ஒப்பந்த ஊழியர்களுக்கு கல்வி தகுதி அடிப்படையில் அரசு ஊழியர் அந்தஸ்து வழங்கிட வேண்டும், புதுவை பெரிய மார்க்கெட்டில் அடிப்படை வசதிகளை செய்து கொடுக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி மக்கள் தலைவர் சுப்பையா மக்கள் இயக்கம் சார்பில் அண்ணா சாலையில் இயக்க தலைவர் கந்தசாமி தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. பொதுச் செயலாளர் ஆனந்து மற்றும் நிர்வாகிகள் சிறப்புரையாற்றிய போராட்டத்தில் இயக்க நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் திரளாக கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தினர். புதுவையில் இயங்கி வரும் மனித உரிமை குழுவினை மனித உரிமைகள் ஆணையமாக மாற்ற வேண்டும் என்று மனித உரிமைகள் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு கழக மாநாட்டில் தீர்மானிக்கப்பட்டது. புதுவை மூலகுளம் ரீனா மஹாலில் மனித உரிமைகள் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு கழகம் சார்பில் உலக மனித உரிமைகள் தினம், தேசிய நுகர்வோர் தினம், அமைப்பின் 6ஆம் ஆண்டு மற்றும் கருத்தரங்கம் அடங்கிய முப்பெரும் விழா நடைபெற்றது. விழாவினை முன்னிட்டு மாநாட்டு ஜோதி அமைப்பின் புறநகர அமைப்பாளர் கஜேந்திரன் தலைமையில் ஊர்வலமாக கொண்டு வரப்பட்டது. பின்னர் கல்வியாளர் தனத்யாகு கொடியேற்றி விழாவினை துவக்கி வைத்திட நாகசுப்பிரமணியன் வரவேற்று பேசிட அமைப்பின் பொதுச் செயலாளர் முருகானந்தம் தலைமை தாங்கி தலைமையுரையாற்றிட அமைப்பாளர் லெனின் நோக்க உரையாற்றினார். நிகழ்ச்சியில் இலவச சட்ட உதவி மைய செயல்பாடுகளும் தீர்வுகளும், சுற்றுச்சூழல் பாதிப்பும் தீர்வுகளும், நிகழ்வும் நீதியும், மீறல்களும் தீர்வுகளும் ஆகிய தலைப்புகளில் உரை நிகழ்த்தப்பட்டது. நிறைவில் தலைமை அமைப்பாளர் ஆறுமுகம் நன்றி கூறிய விழாவில் ஐநா சபையின் அறிவிப்பை பின்பற்றி மனித உரிமை காப்பாளர்களின் பாதுகாப்பை மத்திய மாநில அரசுகள் உறுதிப்படுத்த வேண்டும், புதுவையில் இயங்கி வரும் மனித உரிமை குழுவினை அனைத்து அதிகாரமும் கொண்ட மனித உரிமைகள் ஆணையமாக மாற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும், சென்டாக் மாணவர்களுக்கு உதவித்தொகையினை உரிய நேரத்தில் வழங்க வேண்டும், தனியார் கல்லூரிகளில் அரசுக்கு கிடைக்க வேண்டிய 50% இடஒதுக்கீட்டை பெற அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது போன்ற பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. புதுவை 10 கண்ணில் அம்பேத்கர் சிலையை உடனடியாக அமைத்துக் கொடுக்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஆலோசனை கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டது. புதுவை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் ஆலோசனை கூட்டம் மாநில அமைப்பு செயலாளர் பாவாணன் தலைமையில் இளஞ்சிறுத்தைகள் எழுச்சி பாசறை மாநில செயலாளர் பொதுனி வளவன், அமுதவன், இளவரசன் ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்றது. திரளான நிர்வாகிகள் கலந்து கொண்ட கூட்டத்தில் புதுவையில் அம்பேத்கர் சிலையை அவமதிப்பு செய்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்காமல் அதனை அகற்றிய மாவட்ட நிர்வாகத்தை கண்டித்தும் மீண்டும் 10 கண்ணு சந்திப்பில் சிலை அமைக்கப்படும் என்ற முதலமைச்சர் ரங்கசாமிக்கு நன்றி தெரிவித்தும் மக்களின் உணர்வு ரீதியான பிரச்சனை வரும்போது அனைத்து தரப்பு பிரதிநிதிகள்
தலைமைகள் மற்றும் அனைத்து கட்சி தலைவர்களை அழைத்து பேசி அரசு முடிவெடுக்க வேண்டும் என வலியுறுத்தியும், அகற்றப்பட்ட அம்பேத்கர் சிலை இருந்த இடத்தில் வெண்கல சிலையை உடனே அமைத்து தர வேண்டியும் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. புதுவை ராஜீவ்காந்தி சிக்னல் அருகே போக்குவரத்தில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளதால் எஸ்பி குணசேகரன் தலைமையில் போக்குவரத்து போலீசார் போக்குவரத்தை ஒழுங்குபடுத்தினர். புதுவை ராஜீவ்காந்தி சிக்னல் அருகே அடிக்கடி விபத்து ஏற்பட்டு வந்த நிலையில் கடந்த வாரம் 10ஆம் வகுப்பு பயிலும் மாணவன் லாரி சக்கரத்தில் சிக்கி பரிதாபமாக உயிரிழந்தான். இதனை அடுத்து அந்த சிக்னலில் போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்த நடவடிக்கை மேற்கொண்ட போக்குவரத்து போலீசார் இதுநாள் வரை இந்திரா காந்தி சிக்னலில் இருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழுதாவூர் சாலையில் ஃப்ரீ லெப்ட் சிக்னல் இருந்ததை மாற்றி அமைத்து அவ்வழியே செல்வோரும் ஃப்ரீ லெப்டில் செல்லாமல் சிக்னலில் நின்றிருந்து கோரிமேடு செல்லும் பாதையில் வாகனங்கள் செல்வது போன்று செல்ல வேண்டும் என்று அறிவித்திருந்தனர். அந்த நடைமுறை இன்று அமலுக்கு வந்ததை அடுத்து போக்குவரத்து மாற்றம் குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வண்ணம் எஸ்பி குணசேகரன் தலைமையில் இன்ஸ்பெக்டர் மாறன் மற்றும் போலீசார் பணியில் ஈடுபட்டு போக்குவரத்தை சீரமைத்தனர். மேலும் ஒலிபெருக்கி மூலம் போக்குவரத்தில் செய்யப்பட்டுள்ள மாற்றம் குறித்து விளக்கினர். கொல்கத்தா அருங்காட்சியகத்தில் 2000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த சிங்கம் சிலை உடைந்துள்ளது. கொல்கத்தாவில் உள்ள இந்தியன் அருங்காட்சியகத்தில் 2000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த சிங்கம் சிலை ஒன்று உள்ளது. 7 அடி உயரம் கொண்ட இந்த சிலை அசோகர் காலத்தை சேர்ந்தது. பல டன் எடை கொண்ட சிலை மௌரியர் கலாச்சாரத்தின் அரிய மாதிரி அருங்காட்சியகத்தில் புனரமைப்பு பணிகள் நடைபெற்று வருவதால் செப்டம்பர் மாதத்தில் இருந்து அருங்காட்சியகத்தை பார்வையிட பொதுமக்கள் அனுமதிக்கப்படவில்லை. இந்நிலையில் சிங்கம் சிலையை ஓரிடத்தில் இருந்து மற்றொரு இடத்திற்கு மாற்றிய போது உடைந்து விட்டதாக கூறப்படுகிறது. கடந்த வாரம் நடைபெற்ற இந்த சம்பவம் தற்பொழுது வெளியாகி உள்ளது. ஆனால் சிலை உடைந்த விவகாரத்தை கவர்னரும் அருங்காட்சியகத்தின் அறக்கட்டளை தலைவருமான MK நாராயணன் மறுத்துள்ளார். மகாராஷ்டிராவில் நாண்டட் எக்ஸ்பிரஸ் ரயிலில் ஏற்பட்ட திடீர் தீ விபத்தில் சிக்கி 26 பேர் பலியாகி உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. நாண்டட் எக்ஸ்பிரஸ் ரயில் ஆந்திர மாநிலம் அனந்தபூர் அருகே உள்ள கோத்தாசேவூர் பகுதியில் சென்று கொண்டிருந்த போது அதிகாலை 3:45 மணியளவில் திடீர் மின்கசிவு காரணமாக பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது. இந்த தீ விபத்தில் 26 பேர் பலியாகி உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. படுகாயமடைந்த 15க்கும் மேற்பட்டோர் அருகில் உள்ள அனந்தபூர் மற்றும் தர்மாவரத்தில் உள்ள மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். மேலும் ரயிலில் ஏற்பட்ட தீயை அணைக்க தீயணைப்பு வாகனங்கள் தீயை கட்டுப்படுத்தும் முயற்சியில் ஈடுபட்டு வருகின்றன. விபத்து நடந்த பகுதியில் மீட்புக் குழுவினர் மீட்புப் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். பாதுகாப்பு பணியில் ரயில்வே நிர்வாக அதிகாரிகள் மற்றும் ரயில்வே போலீசார் முழு வீச்சில் ஈடுபட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. தொடர்ந்து AJK செய்திகளுடன் இணைந்திருக்க AJK News Puduvai.blogspot.in என்ற இணையதள முகவரியில் பாருங்கள். வணக்கம்.